தோழர்களே, குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். தமிழகத்தை யாருக்கிட்ட இருந்து நாம காப்பாற்ற போறோமோ இல்லையோ, ஆனா இது போன்ற தற்கூரிகள்கிட்ட இருந்து நாம காப்பாற்ற வேண்டியது அவசியம். ஒரு கூற்று இருக்குது, என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய கொள்கையை, நீங்க உங்களுடைய விடயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னாக்க தனித்துவமா தெரிவிக்கணும் அல்லது பொது உடைமையா தெரிவிக்கணும். ஆனா குறிப்பிட்டு தெரிவிக்க கூடாது. இதை ஏன் சொல்றேன்னா, குரான் மீது ஆணையாக சொல்லுகிறேன். எப்படி? குரான் மீது ஆணையாக சொல்லுகிறேன், மதவாத சக்தி பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று. நீங்க பொதுவா சொல்லுங்க, பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம், அதுக்கு அந்த காரணம் இருக்கு, இந்த காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் குரானை குறிப்பிட்டு இங்கு கூறுவதற்கான அவசியம் என்ன? இங்கே மதவாதத்தை யார் பிரிக்கிறது? இது போன்ற பேச்சுகள் தான் பிரிக்கிறது. நீங்கள் குரானை குறிப்பிட்டு கூறினீர்கள் என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் தங்களை ஆதரிப்பார்கள் என்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாக சொல்றீங்களா, அல்லது வேற ஏதாவது பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்றீங்களா? இவர்கள் மேடை தோறும் சொல்லக்கூடிய விடயம் என்ன? திமுகவை ஆட்சியில் அமர வைக்க விடமாட்டோம், திமுகவை எதிர்க்கிறோம், திமுக ஆட்சி இங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப யாருடைய ஆட்சி இங்க வரணும்? நீங்க உடனே வந்து அமரலான்னு பாக்குறீங்களா? உங்களால முடியுமா? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்துல உட்கார்ந்து அரியணையில் அமர முடியுமான்னா முடியாது. அப்ப அரியணையில் அமர்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியை ஆதரிக்க வேண்டும். எதிர்கட்சினா இப்ப யாரு? அதிமுக. அதிமுக அரியணையில் அமரணும், அப்பதான் திமுக அமராது. அப்ப அதிமுகவுக்கு சாதகமா உங்களுடைய செயல்பாடு இருக்கணும். எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னாக்க ஓரணியில் பிரிந்து கிடக்கக்கூடியவர்கள்லாம் ஒன்றிணைக்கணும், ஒன்று இணையணும். ஆனா இங்க நடக்கிறது, இவர்கள் பேசுவது, இவர்கள் இந்த மண்ணிலே செயலாற்றுவது திமுகவிற்கு தான் சாதகமாக அமைய போகிறது. அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவருடைய எண்ணம் என்னன்னாக்க, அதிமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை பிரிக்க வேண்டும், திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அதனை சார்ந்துதான் தற்போது இவர்களுடைய செயல் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்நேரம் திமுகவை அழிக்க வேண்டும் என்ற ஆத்மார்த்தமோடு வந்த நாங்கள் அதிமுகவோடு இணைகிறோம் என்று இவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? சொல்லுங்க பார்ப்போம்.